Hello, வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல TNPSC Group 4, Group 2, Group 3 படிக்கிறவங்களுக்காக GK டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ அந்த பேட்ச் பத்தி டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் மொத்தமா இதுல 50 டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு 50 क्वेश्चन இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் அப்படினா 100 क्वेश्चन இருக்கும். சோ மொத்தமா இந்த பேட்ச்ல 3500 plus questions வந்து இதுல கவர் ஆகுது. மொத்தமா பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன யூனிட் கவர் ஆகுது அப்படின்னா 5 யூனிட் வந்து கவர் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2 ஜியாகிரஃபி, அடுத்து யூனிட் 3 பாலிட்டி, அடுத்து யூனிட் 4, யூனிட் 5, நெக்ஸ்ட்டு யூனிட் 6. ஸோ இந்த 5 யூனிட்டுமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 3, யூனிட் 4, அப்புறம் யூனிட் 2. சாரி, யூனிட் 3 பாலிட்டின்னு சொல்கிறேன். யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் INM, அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், இதெல்லாம் தான் வந்து யூனிட் 3ல வரும். யூனிட் 4 தான் பாலிட்டி, யூனிட் 2ல வந்து ஜியாகிரஃபி இருக்கும். யூனிட் 6 ஓல்டு சிலபஸில் யூனிட் 8 வந்திருக்கும், அதை யூனிட் 6 அப்படின்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து யூனிட் 5 எக்கனாமி ப்ளஸ் ஓல்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஆனது எக்கனாமியோட சேர்த்துட்டாங்க யூனிட் 5. ஸோ இதெல்லாம் தான் மொத்தமாக 5 யூனிட் இதில் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் எவ்வளோ டெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கலாம். டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 6ல் வருது. அதாவது ப்ரீவியஸ் ஓல்டு சிலபஸில் யூனிட் 8 இருந்தது, இப்போ நியூ சிலபஸில் யூனிட் 6 போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறது மேலே டாப்பில் கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்து கீழே கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து டெஸ்ட் 2 அதே சிலபஸ் தான், அது எங்கே கவர் ஆகுது. அடுத்து டெஸ்ட் 3 அதே சிலபஸ் எங்கே கவர் ஆகுது. அடுத்து டெஸ்ட் 4 சிலபஸ் அது எங்கே கவர் ஆகுது. இதெல்லாம் தான் டெஸ்ட் 5 வந்து திருக்குறள், அது 6 to 12 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள திருக்குறள் படிக்கணும். அடுத்து யூனிட் 6 டெஸ்ட் 6 வந்து என்ன சிலபஸ், அது எங்கே கவர் ஆகுது. உங்களுக்கு இதில் சிலபஸ் எங்கே இருக்குது, அது எங்கே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது, இதெல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 60 டெஸ்ட் இருக்கும். ஸோ எப்படி டெஸ்ட் நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் அண்ட் PDF கொடுப்போம், படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா. டெஸ்ட் லிங்க் வந்து 8 PM டெஸ்ட் டைம் இருக்குன்னா 8 PM ஷேர் பண்ணுவோம் குரூப்பில். அந்த லிங்க் மறுநாள் 8 PM வரைக்கும் இருக்கும். 24 hours ஓப்பனில் இருக்கும். 24 hours லிங்க் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PDF-ம் கொடுப்போம். லிங்க் மட்டுமா அப்படின்னு கிடையாது, PDF-ம் உங்களுக்கு கொடுத்துருவோம். PDF பார்த்தீங்கன்னா லிங்க் சென்ட் பண்ணி ஒரு 2-3 hours கழிச்சு கொடுப்போம். PDF-ஓட லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கீ வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ எகைன் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும், இல்லைன்னா ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த PDF வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதியோடு நிறைவடையுது. ஸோ உங்களுக்கு வந்து ஆனுவல் பிளானில் வந்து ஜூன் மாதம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூனுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா இந்த ஷெடியூல் வந்து கன்ஃபார்மாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், ஜூனுக்கு முன்னாடி முடிக்கிற மாதிரி. இல்லை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வரப்போகுது எக்ஸாம் அப்படின்னா இதே ஷெடியூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். இது வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். ஸோ இது ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான், இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ப்ரொவைட் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் நம்ம ப்ரொவைட் பண்ணல, ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 ரூபி. ஸோ இன்றைக்கி வந்து ஆஃபர் இருக்குது, பொங்கல் ஆஃபர் வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதாவது என்னென்னா இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க 16ஆம் தேதி ஜனவரி ஜாயின் பண்ணுறீங்கன்னா 400 ரூபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தமிழ் பேட்சிலோ இல்லைனா GK பேட்சிலோ ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இப்போது இந்த பேட்சில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 400 ரூபி, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.